வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். புத்திசம் வந்ததுக்கு அப்புறமா ஜப்பான்ல கிட்டத்தட்ட 1500 வருஷங்களா வெறும் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அங்க எந்த நான் வெஜிடேரியனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டரும் பண்ணியிருந்தாங்க. நிறைய டெம்பிள்ஸும் அங்க கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜப்பானுடைய பெரும்பாலுமான ஆர்க்கிடெக்சரே மாறவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பிரிட்டிஷோடைய ரூல் வரும்போது அங்க நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சது. அவங்கெல்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றத பார்த்து இவங்களுக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பிடணுன்ற டெம்டேஷன் வந்துச்சுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. வேற வழியே இல்ல, இதுதான் நமக்கு கிடைக்குது அதனால சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டவங்களும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி நான்வெஜ் மட்டும் தான் அவங்க சாப்பிட்றாங்க. அதுலயும் நிறைய அன்குக்டா சாப்பிட்றாங்க. குறிப்பா வேக வைக்காதது எதெல்லாம் ராவா சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அவங்களுடைய ரைஸை எடுத்துக்கிற விதமே ரொம்ப கம்மி தான். அது கார்ப்ஸ் அதிகமா இருக்குன்னு அதை எடுத்துக்கிறதே இல்லை. அதனால தான் ஜாப்பனீஸ் நிறைய பேர் ஸ்லிம்மா இருக்காங்க. அதுவும் ஒரு ரீசன் தான். ஆனால் மீட் அப்படின்னு கணக்கு வைக்கும்போது அவங்க சாப்பிடக்கூடிய நான்வெஜ் எல்லாம் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வாரத்துல அவங்க ஒரு 51 கிலோ வரைக்குமே நான்வெஜ் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சர்வசாதாரணமா அவங்களால அதை சாப்பிட முடியும்னு சொல்றாங்க. உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டான டிஷ் எதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதை ரொம்ப சீக்கிரமா நம்ம சமைக்க முடியும் அப்படின்ற ரெக்கார்டையே வச்சிருக்கக்கூடிய ஒண்ணுன்னா அது ராமன் தான் சொல்றாங்க. அதாவது இன்ஸ்டன்டா நம்ம போடக்கூடிய நூடுல்ஸ். இதை நம்ம இன்ஸ்டன்டா சமைக்கணும் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் அப்படின்லாம் ஆட் பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே ஜஸ்ட் இது ஒரு ஆட் தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனால் இதை வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டா மட்டும் கன்சிடர் பண்ணாம இதுதான் நிஜமாவே ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எதெல்லாம் ஃபாஸ்டா சொல்லணும், ரொம்ப குயிக்கா சமைக்கணும். எஸ், இதுவே நம்மளால குயிக்கா சமைச்சிட முடியும். அது டேஸ்டாவும் இருக்கணும். எஸ், இதுவும் டேஸ்டா தான் இருக்கும். அதுக்காக நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸையும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்ஸ்டன்ட்டா நம்ம வாங்கக்கூடியதை அப்படியே தூக்கி சுடுதண்ணில போட்டு அப்படியே போடலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும்னா போட்டுக்கலாமே தவிர்த்து, பட் அதுவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம சாப்பிடும்போது சோக்கிங்லாம் ஆகக்கூடாது. அதாவது வறட்டு இருக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நம்ம இறங்கணும். இப்படிலாம் யாராவது சீக்கிரமா சமைப்பாங்களோ அப்படி சமைச்சா அதான் ஃபாஸ்டஸ்ட் குக்கிங்னு சொல்றாங்கன்னா, அப்ப நிஜமாவே ஃபாஸ்டஸ்ட் குக்கிங்னா நீங்க இன்ஸ்டன்ட் ராமனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் உலகத்திலேயே ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒண்ணுன்னா அது இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான். கடல்ல ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு வேகத்துல போகும். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அது வெறும் ஸ்லோவா மட்டும் தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா மட்டும் தான் போகும்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட ஸ்பீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கடல்லயே குறிப்பா இண்டோ பசிபிக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய செயில் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்கு. இது நீங்க நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த செயில் ஃபிஷ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கூர்மையான மூக்கு இருக்கும் அதுக்கு. அதுதான் அதோடைய வேகத்துக்கு காரணம். அவ்வளோ வேகமா பாஞ்சுக்கிட்டு போகும். கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்கு அதால போக முடியும்னு சொல்றாங்க. இப்படி பார்த்தா நீங்க முறுக்கிட்டு போனீங்கன்னாலும் அந்த அளவுக்கான ஸ்பீடை நீங்க டச் பண்றதுக்கு டைம் ஆகும். பட் இது இப்படின்றதுக்குள்ளேயே அவ்வளோ ஃபாஸ்டா போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலயே வேர்ல்டுலயே ஃபாஸ்டஸ்ட் ஃபிஷ். 2 செகண்ட்ல உங்களால என்ன சாப்பிட முடியும். ஆனா 2 செகண்ட்ல அதோடைய இரையே சாப்பிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா சாப்பிடக்கூடியது. உலகத்திலேயே இதுதான் ஃபாஸ்டா சாப்பிடக்கூடிய அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிரினத்துக்கு பேரே ஸ்டார் நோஸ்ட் மோல். இது பார்க்கறதுக்கு மூஞ்சூர் மாதிரியே இருக்கும். ஆனா ரொம்ப க்ளோஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமான டேஞ்சரா இருக்கும். நீங்க முடிஞ்சா கூட இதை கூகுள் பண்ணி பாருங்க. டேஞ்சரா இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ டெரரா இருக்கும். இருந்தாலும் இதுதான் அதோடைய இரையை வெறும் 2 செகண்ட்ல சாப்பிடும். ஸோ இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டா அதோடைய ஃபுட்டை சாப்பிடக்கூடியதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.